பார்க்கலாம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து தமிழிசை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஜகவினர் கையெழுத்து காவல்துறை அனுமதி இல்லாமல் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது இங்க சாலை மறியலில் சிலர் ஈடுபட்டதை நம்மளால பார்க்க முடிந்தது. அப்பொழுது தொடர்ச்சியா அவங்க கைது செய்யப்பட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. காவல்துறையினர் வாக்குவாதம் 2 மணி நேரமாக நடைபெற்றிருந்தது. தற்போது அவர் அந்த கையெழுத்து இயக்கம் இருக்கக்கூடிய அதே இடத்துல திமுகவினர் அவரை கைது செய்ய வேண்டும், மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது, ஆகையால் அவங்களை கைது செய்ய வேண்டும், இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்றது திமுகவினர் இந்த பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களை காவல்துறையினர் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. மறுபுறத்துல தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினர் அவங்க ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த சாலையை, அதாவது இந்தியா நகர் மார்க்கெட் சாலையே மிக ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையாக காட்சியளிக்கிறது. தமிழிசை மும்மொழி கொள்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பேசுகிறார். தனக்கு அனுமதிக்காத காவல்துறைக்கு அவர் கண்டனமும் பதிவு செய்து அவரை காவல்துறையினர் உடனடியாக இங்கிருந்து கலைந்து செல்லும்படி அறிவித்திருக்கிறார்கள். தற்போது தமிழிசை இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். மறுபுறத்துல திமுகவினர் அவரை கைது செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி அவங்களும் ஒரு புறத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றத நம்மளால காட்சிகளாக இந்த பகுதியில பார்க்க முடியும். சுபாஷ், தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பகுதியில் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையடுத்து பாஜகவினருடைய இந்த போராட்டமானது இன்று தொடருமா? தமிழிசைக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். வேண்டாம் மும்மொழி கொள்கை என முழக்கமிட்டவாறு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி சென்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக திமுகவினர் வேண்டாம் மும்மொழி கொள்கை என்று முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே இடத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. சென்னை எம்ஜிஆர் நகரில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழிசைக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேண்டாம் மும்மொழி கொள்கை என கூறி திமுகவினர் போராட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்த முயன்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்த விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கிறார். பாஜகவினருடைய இந்த போராட்டமானது இன்று தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு பக்கம் திமுகவினர், மறுபக்கம் பாஜகவினர் என்று இந்த இடமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக மாறி இருக்கிறது. திமுகவினர் பாஜகவினர் தமிழிசை கைது பாஜகவினர் தமிழிசையை இந்த இடத்துல அவரை நம்மளால காட்சியாக பார்க்க முடியுது. சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது இருந்து வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது.